ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2009 ரிலீஸ் ஆன ஒரு பாலிஷ் த்ரில்லர் படம். படத்தோட பேர் த டார்க் ஹவுஸ். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒருத்தர் புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக பயணம் பண்ணுறப்ப எதிர்பாராத விதமாக ஒரு வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த நாளில் அந்த வீட்டில் பல கொலைகள் நடக்குது. 4 வருஷம் கழிச்சு அதே கிரைம் சீனுக்கு போலீஸ் அவரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த வீட்டில் அப்போ நடந்தது என்ன, இப்போ நடக்கிறது என்னன்னு ரொம்பவே த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் காட்டியிருப்பாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போலண்டில் February மாதம் 1982 நடக்கிற ஒரு கதை. எங்கே பார்த்தாலும் பனி கொட்டி கிடக்கிற ஒரு இடத்துல ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்கு. போலீஸ் காரில் 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே வராங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஒருத்தர் தன்னோட லைஃப் ஜேர்னியை பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்கிறத காட்டுறாங்க. இவர் பேர் எட்வர்டு. இவர் 1938 பிறந்தவர். இப்போ இவருக்கு வயசு 44 ஆகுது. இவர் சின்ன பையனாக இருந்தப்ப வக்கைப்போருக்கு தீ வச்சிருக்காரு. அப்புறமா வளர்ந்து மோஸ்டிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஸ்டேட் ஃபார்மில் 9 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. அப்போ ஒரு கலீகை ஃபன்னுக்காக குளத்துல தள்ளி விட்டுருக்காராம். அடுத்து ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங்கில் மீட் பண்ண ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காரு. இவங்க தான் எட்வர்டோட ஒய்ஃப். பேர் கிரேசினா. ஒய்ஃபுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தனால இவங்களுக்கு குழந்தை பிறக்கல. ஆனாலுமே மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக போயிருக்கு. ஒரு நாள் ஒய்ஃபு சடனாக மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காங்க. இதை எட்வர்டால் தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் டிப்ரெஷனில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காரு. தனக்குன்னு இருந்த ஒரு துணையும் திடீர்னு இல்லாமல் போனனால எட்வர்டால் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இவர் பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிருக்கு. அதனால் குடிக்கிறதுக்காகவே பொருட்களை வைக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. லைஃப் இப்படியே போயிட்டுருக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே எட்வர்ட் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிருக்காரு. எங்கேயாவது தூரமாக போய் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணிக்காரு. அப்போ தான் பிளஸ்கேடி மவுண்டன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட் ஃபார்ம்லேருந்து ஜாப் ஆஃபர் கிடச்சிருக்கு. இருந்த வீடை விற்றுட்டு ஒய்ஃப் இறந்ததுக்காக கிடைச்ச இன்சூரன்ஸ் பணத்தையும் எடுத்துக்கிட்டு எட்வர்ட் கிளம்பியிருக்காரு. தனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர், குழந்தையெல்லாம் வேணும்னு எட்வர்ட் மனசில் ஒரு ஆசை இருந்திருக்கு. அக்டோபர் மாதம் 1978 எட்வர்டு அந்த புது வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக பிளஸ்கேடி மவுண்டன்ஸ்க்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்ப பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன கொடுமை சரவணன் இதுன்னு எட்வர்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒதுங்க கூட ஒரு இடம் இல்லாத இடத்துல எட்வர்ட் மழையில் நனைஞ்சுக்கிட்டே நடந்து போகிறப்ப தூரத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸு தெரிஞ்சிருக்கு. அதை நோக்கி எட்வர்ட் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. இப்போ போலீஸ் வந்திருக்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி எட்வர்ட் வந்த அதே இடம்தான். என்ன ரீசன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. இப்போ ஒரு போலீஸ் வேனு அந்த இடத்துக்கு வருது. அதுலேருந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இறங்குறாங்க. அவங்க கூட ஒரு ப்ராசிக்யூட்டர் இருக்காரு. இவர் குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் இருக்காரு. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி போலீஸும் இருக்காங்க. இந்த வேன்லேருந்து ஹேண்ட் கஃபோட எட்வர்டு இறங்குறாரு. இப்போ முடி மீசை தாடிலாம் இல்லாமல் ஆளே டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. இவர் அப்படி என்ன தப்பு பண்ணான்னு தெரில. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி எட்வர்ட் மழைக்காக இந்த வீட்டில் ஒதுங்கியிருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு லேடி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்ததை ஜன்னல் வழியாக எட்வர்ட் பார்த்துருக்காரு. அப்போ அந்த வீட்டோட நாய் எட்வர்டோட காலை கடிக்கவும் பயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே எட்வர்ட் நுழைஞ்சிருக்காரு. சடனாக ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வரவும் அந்த லேடி பயந்து ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்போ ஒரு வயசானவர் வந்து எட்வர்ட் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு யாருங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் தான் இந்த வீட்டோட ஓனரு. பேர் டெய்ஸ் பாஸ். இவரை ஓனர்னே சொல்கிறேன். உங்கள் நாய் என்ன கடிச்சிருச்சுன்னு எட்வர்ட் சொல்லியிருக்காரு. ரூம்குள்ளே போன லேடியும் வெளியே வந்திருக்காங்க. இவங்க ஓனரோட ஒய்ஃபு. பேர் பொசீனா. எட்வர்டோட காயத்துக்கு ஓனர் ஒய்ஃப் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எட்வர்டு ஓனரோட ஒய்ஃப் கிட்ட கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்னோட லைட்டரை காமிச்சு, இது ஸ்வீடன் நாட்டு லைட்டர், ஒரு செயிலர் கிட்ட இருந்து வாங்கினேன்னு எட்வர்ட் காமிச்சிருக்காரு. இந்த ஊரோட பண்ணையில தான் வேலை பார்க்க போயிட்டு இருக்கிற விஷயத்த எட்வர்ட் சொன்னதும் ஓனர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த பண்ணையில் இருக்கிற சுகர் பிளான்ட்ல போன வருஷம் 20 டன் சுகரு காணாம போயிருக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்ப கண்டுபிடிச்சாங்களாம். அங்க ஜூ டெக்னீஷியனை வேலை பார்த்தவரோட பேரு ஸ்டெக்கு. ஜூ டெக்னீஷியனா பண்ணையில் இருக்கிற டொமஸ்டிக் அனிமல்ஸை மெயின்டைன் பண்ற வேலை. பண்ணையில் இருக்கிற அதிகாரிகள் திருட்டுத்தனமா டன் கணக்கில் பொருட்களை அமுக்கிறத பத்தி அத்தாரிட்டிஸ் கிட்ட ஸ்டெக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டெக்கு காணாமே போயிருக்காரு. என்ன, இந்த ஸ்டெக்கு ஒன்று காரில் அடிபட்டுட்டான், இல்லைன்னா ஆற்றுல மூழ்கிட்டான்னு சீக்கிரமே நியூஸ் பேப்பரில் வரும்னு ஓனர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் எட்வர்டுக்கு ஜர்க் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்டெக்கு வேலை பார்த்த ஜூ டெக்னீஷியன் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இப்போ எட்வர்டு கிளம்பி வந்திருக்காரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எட்வர்டும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இப்போ யாருமே இல்லை. இதோ இங்கே தான் ஓனர் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு அந்த ஸ்பாட்டை எட்வர்ட் காமிக்கிறாரு. கிரைம் சீனை ரெக்ரியேட் பண்ணுறதுக்காக எட்வர்டை போலீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன கிரைம் நடந்துச்சுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில.
ப்ராசிக்யூட்டர் குடிச்சிட்டு நிதானத்திலே இல்லாம ரகலை பண்றதுனால அவரை வேன்ல உட்கார வைங்கன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. இவர் பேரு வாஸ்னாக்கு, இவர் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு எட்வர்ட் சொல்றத கேமரால இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட் பண்றாரு. இப்ப எட்வர்டு பிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாரு. அன்னைக்கு எட்வர்டு வீட்டு ஓனரோட ஒய்ஃப்னு 3 பேரும் கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பவர் கட் ஆயிருக்கு. ஃபியூஸ் இல்லைன்னு ஓனர் ஒய்ஃப் சொல்லவும் வயசு இருந்தா போதுன்னு எட்வர்ட் சொல்லியிருக்காரு. இன்னொரு ரூம்ல வயசும் கட்டிங் பிளேயரும் இருக்குன்னு ஓனர் சொல்ல அந்த ரூம்க்கு எட்வர்ட் போயிருக்காரு. அப்ப இருட்டுல எது மேலேயோ தெரியாம இடிச்சிருந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தா ஒரு பைக்கை ரூம்குள்ளே நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அது ஓனரோட பையன் யூஸ் பண்ற பைக்கா. அந்த பையனோட பேரு ஜேனஸ். பைக்கை வெளியே வச்சா மழையில நனையும்னு ஜேனஸ் தான் உள்ள நிறுத்தி வச்சிருக்கான் போல. அவன் ரொம்ப அறிவாளி பையன். இந்த மாதிரி பைக்கை கழட்டி மாற்றலாம் சூப்பரா பண்ணுவான்னு ஓனர் சொல்லியிருக்காரு. பைக் விஷயத்த எட்வர்ட் சொன்னதும் இப்ப போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எட்வர்ட் சொல்ற இந்த இன்சிடென்ட் 1978 அக்டோபர்ல நடந்தது. அதே வருஷத்துல ஜூலை மாசம் ஒரு ஃபயர் சர்வீஸ் சீஃப் தன்னோட பைக்கை காணாம போயிடுச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கார் போல. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி எட்வர்ட் இந்த வீட்டில் பார்த்தது ஒரு திருட்டு பைக்குன்னு இப்போதான் நமக்கு தெரிய வருது. இப்போ ஃப்ளாஷ்பேக்கு கண்டினியூ ஆகுது. எட்வர்ட் ஃபியூஸை சரி பண்ணதுமே கரண்ட் வந்துச்சு. ஓனரோட பையன் பொலோனஸ் கார் வேணும்னு அடம் பிடிச்சிருக்கான். அது ஆக்சுவலாக ஒரு போலண்ட் நாட்டுக்காரு. அதை வாங்கி தரலைன்னா வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. அதை எட்வர்ட் கிட்ட சொல்லி ஓனர் ஃபீல் பண்ணிக்காரு. வாங்க 2 பெக்கு போட்டுக்கிட்டே பேசலான்னு ஓனர் சொன்னனால எட்வர்டு ஓனரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓனரோட ஒய்ஃப் டின்னர் ரெடி பண்ற வேலையை பார்த்துருக்காங்க. வெளியே பார்த்தா இடியும் மழையும் நிற்கவே இல்லை. ஜேனஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆச்சு போல இன்னும் வரவே இல்லைன்னு ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்கு வெளியே இந்த கோழி பண்ணையில நரி வந்திருக்கு. ஏற்கனவே இந்த நரி 3 கோழியை பிடிச்சிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த நரியை விடக்கூடாதுன்னு ஓனரு எட்வர்டையும் கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு கோடாரியை எடுத்த ஓனரு கோழிகளா இருந்த ஷெட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட போய் நின்றுருக்காரு. ஷெட்டுக்கு இன்னொரு பக்கம் எட்வர்டை தட்ட சொல்லியிருக்காரு. நரி வெளியே வந்தா அதை அடிக்கிறதுக்காக ஓனர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நரி பொந்து வழியா காட்டுக்குள்ள ஓடி இருக்க. ஓனரு அதை துரத்தி பிடிக்கிறேன்னு போய் சகதியில விழுந்து வழுக்கி விழுந்திருக்காரு. அவரோட ட்ரெஸ் முகமெல்லாம் அழுக்கானதை பார்த்து எட்வர்ட் சிரிச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரசண்ட்டை காட்டுறாங்க. கிரைம் சீனை ரீக்ரியேட் பண்றதுனால ஓனரோட கேரக்டர்லையும் அவரோட ஒய்ஃப் கேரக்டர்லையும் நடிச்சு காட்டுறதுக்கு ஆள் தேவைப்படுது போல. பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு லேடியையும் அவங்க பையனையும் 100 சிகரெட் கொடுத்து நடிக்கிறதுக்காக போலீஸ் கூட்டிட்டு வராங்க. அந்த காலகட்டத்துல போலண்ட்ல ஆல்கஹாலும் சிகரெட்ஸ்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அதனால சிகரெட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. அந்த 2 பேரும் வரும்போதே ஓட்கா பாட்டில கொண்டு வரவும் இன்ஸ்பெக்டர் தவிர மற்ற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கமிஷனர் அங்க வந்துறாரு. ஜாலியா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பதட்டமாகறாங்க. வேன்ல உட்கார வச்சிருக்கிற ப்ராசிக்யூட்டரை பத்தி கமிஷனர் கேட்டா குடிச்சிருக்காருன்னு சொல்லாம ஸ்லிப் ஆகி விழுந்துட்டுதா சொல்லுவோன்னு இன்ஸ்பெக்டர் ஐடியா கொடுக்குறாரு. அடுத்து கமிஷனரை காருக்குள்ளேயே இன்ஸ்பெக்டர் மீட் பண்றாரு. கமிஷனர் இன்ஸ்பெக்டருக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ண ஆனா இன்ஸ்பெக்டர் இப்பெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொல்லிடுறாரு. எட்வர்டோட கேஸ்ல கமிஷனர் சில சஜஷன்ஸ் சொல்றாரு. என்னன்னா எட்வர்டு ஊரு விட்டு ஊரு வந்தவரை அவர் இங்க வந்ததுல ஏதோ பொலிட்டிக்கல் காரணம் தான் இருக்குங்கிற மாதிரி எட்வர்டை ஃப்ரேம் பண்ணணுமா. கமிஷனர் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா 1982ல போலண்ட்ல அரசியல் சூழ்நிலை சரியில்லாம இருந்துச்சு. கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துக்கு பேரு மார்ஷியலா. அதனால மக்கள் யாரும் ஈஸியா வெளியே வரவோ டிராவல் பண்ணவோ கூடாது. ஆர்மிக்காரங்க எல்லாருமே ரோட்ல மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நடக்கிற கதை இது. அதனால எட்வர்டோட கேஸ்ல பண்ணைய பத்தியோ இல்ல சுகர் பிளான் பத்தியோ எட்வர்டு ஏதாவது சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணாம விட்டுருங்கன்னு கமிஷனர் அட்வைஸ் பண்றாரு. ஆக்சுவலா இது அட்வைஸ் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சு பிளாக்மெயிலே பண்றாரு. அது இன்ஸ்பெக்டரும் பிரெக்னன்ட் லேடி போலீஸும் ஒரு ஹோட்டல்ல இருக்கிற போட்டோ. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேன்ல இருந்து கிரைம் சீன்ல கிடைச்ச கோடாரியை எடுத்துட்டு போறாரு. இவர் தான் பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டருக்கும் அந்த லேடி போலீஸ்க்கும் அஃபேர் இருக்கு போல. கமிஷனர் கரப்டட் ஆஃபீஸரா இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் கன்வின்ஸ் பண்றதுக்கு மிரட்டவும் செய்யறாரு. ப்ரொமோஷன் ஆசையும் காட்டுறாரு. இன்ஸ்பெக்டரால கமிஷனரை எதிர்த்து பேச முடியல. இன்ஸ்பெக்டர் பிரெக்னன்ட் லேடி போலீஸ் கிட்ட வந்து நம்ம ஹோட்டல்ல இருந்தது யாரோ போட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா லேடி போலீஸ் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் அவங்கள வந்து உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறாங்க. எட்வர்ட்க்கு ஓனர் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு. ஊர்ல வக்கிப்போர் இருக்கிற இடங்கள் எல்லாமே அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே நைட்ல தான் நடந்திருக்கு. யார் இந்த நாச வேலையை பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மக்களும் ஃபயர் சர்வீஸோட சீஃபும் நைட்ல வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல ஓனரோட பையன் ஜேனஸ் மேல ஃபர்ஸ்ட் எல்லாருமே சந்தேகப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஜேனஸ் ஒரு நைட்டு வீட்டுல இல்லாம எங்கேயோ போன நேரம் தான் தீ விபத்து நடந்திருக்கு. ஆனா ஜேனஸ் அன்னைக்கு ஒரு லிக்கர் ஷாப்ல ஆல்கஹால் பாட்டில்ஸ் திருடுறதுக்காக போயிருக்கான்னு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு.
மறுபடியும் ஒரு நாள் வைக்கப்போர்ல தீ பிடிச்சப்ப ஓனர் ஜீனஸ்னு எல்லாரும் அதை அணைக்கிறதுக்காக போயிருக்காங்க. காத்து பலமா அடிச்சனால தீ காட்டுக்கு பரவுற மாதிரி இருந்திருக்கு. இந்த சிச்சுவேஷனை ஃபயர் சர்வீஸ் சீஃபால தனியா ஹேண்டில் பண்ண முடியல. அதனால ஜீனஸை கூப்பிட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க சொல்லியிருக்காரு. ஊர்ல டெலிஃபோன் இருந்ததே 3 இடத்துல தான். ஒன்று சர்ச் ஃபாதர் கிட்ட, 2வது பண்ணையில, 3வது ஃபயர் சர்வீஸ் சீஃபோட வீட்டில். ஜீனஸ் குடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே ஃபயர் சர்வீஸ் சீஃபோட வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கான். அங்கே பார்த்தா ஃபயர் சர்வீஸ் சீஃபோட ஒய்ஃபு வேற ஒரு ஆள் கூட இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. அவனோட பேர் பிளாச்சர்ஸ். ஜீனஸ் அதை கண்டுக்காம கடமையை செய்வோன்னு டெலிஃபோன் எடுத்து டயல் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அங்கே பெட்ரோல் ஸ்மெல் வந்திருக்கு. இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதன்னு பிளேச்சர்ஸ் கத்தியை காட்டி மிரட்டியிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, பிளேச்சர்ஸ் சீஃப் ஒய்ஃப் கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. இவங்க கூட ஜாலியாக இருக்கணுங்கிறக்காகவே ஊரில் வைக்கப்போருக்கு தீ வைக்கிறதே பிளேச்சர்ஸ் தான். தீயை அணைக்கிறதுக்காக ஃபயர் சர்வீஸ் சீஃப் வெளியே போனதும் அவரோட வீட்டுக்கு பிளேச்சர்ஸ் போவாராம். அன்னைக்கு ஜீனஸ் கிட்ட கத்தியை காட்டி மிரட்டவும் அவன் டென்ஷன் ஆகி டெலிஃபோன்னாலேயே பிளேச்சர்ஸ் அடிச்சிருக்கான். அப்புறம் தான் இதை பற்றி ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன, ஜீனஸ் டெலிஃபோனை உடைச்சனால கால் பண்ண முடியாமல் காடே எரிஞ்சு சாம்பலா போயிருக்கு. ஃபயரான அஃபேர்னு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லேயே இதை பற்றி போட்டாங்களா. ஓனர் சொன்னதை கேட்டு எட்வர்ட் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. இனி இவரும் சின்ன வயசில் வைக்கப்போருக்கு தீ வச்சிருக்காருல. எட்வர்டும் ஓனரும் குடிச்சுக்கிட்டே கதை பேசி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. எட்வர்டு போலீஸ்கிட்ட இதெல்லாம் இப்போ சொல்கிறாரு. எட்வர்ட் சொன்னதில் சில விஷயங்களை இன்ஸ்பெக்டர் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுவும் கமிஷனர் எதை கண்டுக்காம விட சொன்னாரோ அதை இன்ஸ்பெக்டர் விடுற மாதிரி தெரியல. அந்த ஊர் மக்கள் கிட்டையும் பண்ணைய பற்றியும் அங்கே வேலை பார்த்த பழைய ஜூ டெக்னீஷியன் பற்றியும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. ஸ்டெக்கை பற்றி ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அடிக்கடி சர்ச்சுக்கு போகவும் வரவும் சர்ச் ஃபாதர் கிட்ட க்ளோஸாகவும் இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் அடுத்து சர்ச்சுக்கு போறாரு. ஆனால் ஃபாதர் அங்கே இல்லை, பக்கத்தில் இருக்கிற கார் ஷெட்ல இருக்காரு. அங்கே 3 போலினஸ் கார் இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. என்ன விஷயம்னு ஃபாதர் கேட்க, ஜூ டெக்னீஷியன் அந்த ஸ்டெக் பற்றி பேசணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே ஃபாதரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாரு. இது எல்லாமே பண்ணையிலேருந்து ஸ்டெக்கு கலெக்ட் பண்ண இன்வாய்ஸஸ், எவிடன்சஸ். அங்கே திருட்டுத்தனமாக நடந்த சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஸ்டெக்கு ட்ரை பண்ணதான் ஃபாதர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டெக்கு சடனாக கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காரு. ஸ்டெக்கு கடைசியாக ஒரு கால்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்ததாகவும் போலீஸ் ரிப்போர்ட்டில் இருக்கு. ஆனால் ஸ்டெக் அப்படி பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னு ஃபாதர் சொல்கிறாரு. ஏன்னா ஸ்டெக் ஒரு ஹோமோசெக்சுவலாக. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஸ்டெக்கோட ஆக்சிடென்ட் நடந்த அதே ரோட்டில் தான், அதே டேர்னிங்கில் ரீசெண்டாக ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ரோடோட பேர் நிஸ்கோ. இது கோயின்சிடென்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவங்கள கொலை செய்கிற மெத்தடாகவும் இருக்கலாம்னு ஃபாதர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு கூட ஃபாதர் ரெடியாக இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எட்வர்டும் ஓனரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள் உபசரிப்புக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு எட்வர்ட் கிளம்புறப்ப ஓனர் எட்வர்டை நிப்பாட்டியிருக்காரு. எட்வர்ட் ஜாயின் பண்ண போகிற பண்ணையில் இந்த நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எட்வர்டும் பண்ணைக்கு வர போகிறத இன்ஃபார்ம் பண்ணாமே கிளம்பி வந்திருக்காரு. அப்புறம் என்ன, நைட் இங்கே இருந்துட்டு காலையில் போகலான்னு எட்வர்டை பிடிச்சி ஓனர் உட்கார வச்சிருக்காரு. மறுபடியும் 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு ஓனர் ஒய்ஃபை காஃபி போட்டு தர சொல்லியிருக்காரு. அப்புறம் 3 பேரும் பாட்டெல்லாம் போட்டு ஆடியிருக்காங்க. கெஸ்ட்டாக வந்திருக்கோமேனு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எட்வர்டும் பார்ட்டி பண்ணியிருக்காரு. டயர்டாகி உட்காந்ததும் பண்ணையை பற்றி எட்வர்ட் கேட்க, நாளைக்கு நீ பண்ணைக்கு போனதும் உனக்கே புரியணும் ஓனர் சொல்லியிருக்காரு. அப்புறமா நரிக்கு ட்ராப் வைக்க போகிறேன்னு ஓனர் வெளியே போயிருக்காரு. எட்வர்டு படுக்கிறதுக்காக ஓனரோட ஒய்ஃபு பெட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ப்ரெக்னென்ட் லேடி போலீஸ்க்கு பிரசவ வலி வரவும் அவங்கள அந்த வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க முகத்தில் காயம் இருக்கிறத பார்த்து இன்ஸ்பெக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் லேடி போலீஸ்க்கும் இருக்கிற அஃபேர் பற்றி தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாராம். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி எங்கே அவன்னு கேட்குறாரு. குழந்தை பிறந்ததுமே அதுக்கு யார் அப்பான்னு டெஸ்ட் பண்ண போறேன்னு ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு போல. அவரை மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பிடிச்சி வேன்ல உட்கார வச்சிருக்காங்க. சாவி வேன்லயே இருந்தனால ஹஸ்பண்டே இந்த வேன் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இவரோட பேரு பெட்ரிஸ்கி. ப்ராசிக்யூட்டர் அந்த வேன்ல தானே இருந்தாரு. அவருக்கு என்னாச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அவர் முதலே வேனை விட்டு இறங்கி வந்து இப்ப வீட்டுக்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான்னு பெட்ரிஸ்கி சொல்றாரு. பெட்ரிஸ்கி ரீசெண்டாக டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். அதனால நிஸ்கோ ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் பத்தி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. பெட்ரிஸ்கிக்கும் அந்த ஆக்சிடென்ட்ல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. இவர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தப்ப ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை ஒரு ட்ரக் இடிச்சிருக்கு. இல்லீகல் வெப்பன் டீலிங் பத்தி அவருக்கு தெரிஞ்சனாலதான் கொலை பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் பேசியிருக்காங்களா. இப்ப இன்ஸ்பெக்டர் ஃபாதர் கொடுத்த எவிடன்சஸ் எல்லாத்தையுமே அவர் ஷர்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. ப்ராசிக்யூட்டருக்கும் போதை தெரிஞ்சிச்சு போல. இப்ப எட்வர்ட் கிட்ட விசாரணை பண்றாரு.
எட்வர்ட்ஸோட ஃப்ளாஷ்பேக்கில் அவரும் ஓனரும் குடிச்சுக்கிட்டே இருந்தா சொல்லவும், ஒரு நைட்டில் எவ்வளோ தாண்டா குடிச்சிங்கன்னு ப்ராசிக்யூட்டர் கேட்குறாரு. எட்வர்ட்க்கு இதே மாதிரி குடிச்சிட்டு எங்கேயாவது பிரச்சனை பண்ண ஹிஸ்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. 1973 எட்வர்டு மாஸ்டியில் வேலை பார்த்தப்போ ஒரு கலீகை குளத்துக்குள்ளே தள்ளி விட்டுருக்காரு. அது ஓப்பனிங் சீன்லேயே நம்ம பார்த்தோம். அதுக்காக அவருக்கு கம்பெனியில் ஃபைன் போட்டதுக்கான ரெக்கார்டு இருக்கு. அடுத்து 1975 ஒரு பாரில் குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே பெட்ரிஸ்கி ரீட் பண்ணி காட்டவும், ஏன் மேலே என்னடா ஃப்ரேம் பண்ண போறீங்கன்னு எட்வர்ட் பதட்டமாகறாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அதிகமாக ட்ரிங்க் பண்ணனால ஓனருக்கு போதை அதிகமாகி காஃபியில் ஏண்டி சுகர் போடலன்னு கத்திருக்காரு. ஒய்ஃபோட கேரக்டரை இன்சல்ட் பண்ணி ஓனர் அடிக்கவும் செஞ்சுருக்காரு. எட்வர்ட் தான் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ தான் ஒரு உண்மையை ஓனர் சொல்லியிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்களா, அந்த ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் தான் ஜீனஸ். இந்த லேடி ஓனரோட செகண்ட் ஒய்ஃப் போல. ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடத்துல இருந்து ஓனர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தாரா. ஓனர் ஒய்ஃபு ஓனரை விட யங்காக இருக்கறனால நிறைய பேர் கிண்டல் பண்ணதான் சொல்லி ஓனர் வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ எட்வர்ட்க்கு சாராய ஸ்மெல் வந்திருக்கு. அந்த காலத்தில் நைட் டைமில் வீட்லேயே சாராயம் காய்ச்சுற வழக்கம் இருந்திருக்கு. இதுக்கு பேர் மூன்ஷைனு. ஓனர் மூன்ஷைன் பண்ணதை எட்வர்ட் கண்டுபிடிக்கவும் அந்த செட்டப்பை ஓனர் காட்டியிருக்காரு. ஷெட்ல வக்கிப்போர் வச்சு மறைச்ச சீக்ரெட் டோருக்கு பின்னாடி சாராயம் காய்ச்சுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. எட்வர்ட் அந்த சாராயத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப செம்மையா இருந்திருக்கு. இவ்வளோ நல்ல சரக்க வச்சு பிஸ்னஸே பண்ணலாமேன்னு எட்வர்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஊரில் நிறைய பேர் சாராயம் காய்ச்சறனால சாராயத்தை விற்கிறத பற்றி ஓனர் யோசிக்காமல் இருந்திருக்காரு. அதனால எட்வர்டு சில ஐடியாஸை கொடுத்து எப்படி இந்த செட்டப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காரு. நிதானத்துலேயும் இல்லாமல் ரெண்டு பேரும் இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கால்குலேஷனே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தேவைப்படுற சுகரை பண்ணையிலேருந்து நானே கரெக்ட் பண்ணி கொண்டு வரேன்னு எட்வர்ட் சொல்லியிருக்காரு. பண்ணையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸே சுகரை திருடுறனால அதை நம்ம எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. சர்ச்சு ஃபாதருக்கும் சுகர் பிளான்ட்டோட ஓனருக்கும் நல்ல கனெக்ஷன் இருந்திருக்கு. அதனால சர்ச்சு ஃபாதரை வச்சே சுகர் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஓனர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த இப்போ ப்ராசிக்யூட்டர் கிட்ட எட்வர்ட் சொல்ல, சுகர் பிளான்ட் அந்த கேஸில் இழுக்காதுன்னு ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு. அது சரி, நீங்கள் போட்ட கால்குலேஷன் படி சாராய பிஸ்னஸ்க்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க $100 தேவைப்பட்டதா சொல்கிறாரு. ஒரே மாதத்தில் போட்ட பணத்தையும் எடுத்துட்டா பல மடங்கு ப்ராஃபிட் வந்துடும், நாம் பணக்காரங்களாக போகிறோன்னு எட்வர்டும் ஓனரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்காங்க. ஓனர் ஃப்ளோரிங்கில் ஒரு பலகையை ரிமூவ் பண்ணி அடியில் மறைச்சி வச்சிருந்த பணத்தை எடுத்து எட்வர்ட் கிட்ட காமிச்சிருக்காரு. அதே மாதிரி எட்வர்டு தன்னோட சூட்கேஸை ஓப்பன் பண்ணி என்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் இவ்வளோதானு எடுத்து காமிச்சிருக்காரு. சின்ன பசங்களுக்கு கிண்டர் ஜாய் கிடைச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. சரி போதும்னு சொல்லி ஓனர் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு ஓனரை தூங்க வச்சுருக்காங்க. அடுத்து எட்வர்டு தூங்க வைப்பாங்கன்னு பார்த்தா அவரோட பெட்லேயே ஓனர் ஒய்ஃப் படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் எட்வர்ட் படுத்திருக்காரு. ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. ஒரு நைட்டு மழைக்கு ஒதுங்கினதுக்கு இவ்வளோ நடந்திருக்கு. அப்பதான் ஓனர் ஒய்ஃப் சில விஷயங்களை எட்வர்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓனரோட பையன் ஜேனஸ்க்கு குடிக்கிறது, பணம் தேவைப்பட்டா மட்டும் வீட்டுக்கு வர்றது, இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போறது, இதுதான் ரொட்டீன். ஒரு நாள் ஓனரோட ஒய்ஃப் கிட்டே ஜேனஸ் தப்பா நடக்க பார்த்திருக்கான். அதனால ஓனர் ஒய்ஃப் அவனை அடிச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க. அந்த கோவத்துல ஓனர் ஒய்ஃபோட கேரக்டர் பத்தி ஓனர் கிட்ட தப்பா சொல்லியிருக்கான். இதனால எப்பெல்லாம் ஓனர் ஓவரா குடிக்கிறாரோ அப்பெல்லாம் ஒய்ஃபை போட்டு அடிச்சிருந்திருக்காரு. இதை சொல்லி ஓனரோட ஒய்ஃப் வருத்தப்பட்டிருக்காங்க. சரி, எட்வர்டு ஆறுதலா 4 வார்த்தை பேசுவார்னு பார்த்தா புலம்பாம எந்திரிச்சு போன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் பண்ணைக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் பத்திரப்படுத்துறாரு. ஏன்னா கமிஷனரும் சரி ப்ராசிக்யூட்டரும் சரி அதை கிளறத விரும்பவே இல்லை. இதே நேரம் வேன்ல வெளியே போன பிரெக்னன்ட் லேடி போலீஸோட ஹஸ்பண்ட் திரும்பி வராரு. என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் அவர் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்றாரு. ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டதுல லேடி போலீஸோட ஹஸ்பண்ட்க்கு முகத்துல காயம் ஏற்படுது. கமிஷனர் மறுபடியும் இன்ஸ்பெக்டரை மீட் பண்றாரு. கமிஷனர் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு எதிராக நிறைய ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸை ரெடி பண்ணிக்காரு. அதை வச்சு இப்ப இன்ஸ்பெக்டரை மிரட்டுறாரு. ஆனாலும் இன்ஸ்பெக்டர் எதுக்கும் அசரல. பண்ணையில சுகரு, அக்ரிகல்ச்சரல் மிஷின்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், ஃபால்ஸ் இன்வாய்சஸ்னு பல தப்பு நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுவேன்னு இன்ஸ்பெக்டர் கெத்தா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஸ்டெக் இறந்ததுக்கு காரணம் ஆக்சிடென்ட் இல்ல, பிளான்டு மர்டர். இது மாதிரி பல பேர் அதே ஸ்பாட்ல அதே மாதிரி இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சனால இப்ப கமிஷனரே ஜர்க் ஆகுறாரு. சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்குது. கமிஷனர் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சீக்கிரட்டா எதையோ சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டரும் அலர்ட் ஆகி எவிடன்சஸ் எல்லாத்தையுமே விக்டிமா நடிக்க வந்த ஓல்டு லேடி கிட்ட கொடுக்குறாரு. சர்ச் ஃபாதர் கிட்ட பத்திரமா அதை கொடுக்க சொல்றாரு. குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக டாக்டர்ஸ் எல்லாரும் இன்ஸ்பெக்டருக்கு உடம்புல ஒரு மருந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் இவரால் குடிக்க முடியாது.
இன்ஸ்பெக்டர் எட்வர்ட் கிட்ட கத்தியை கொடுத்து அந்த இம்ப்ளான்ட்டை வெளியே எடுக்கிறாரு. இப்போ ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்ஸ்பெக்டருக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாங்கன்னு மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிரெக்னென்ட் லேடி போலீஸும் அங்க டாக்டர் இல்லைன்னு இப்ப திரும்பி வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் குடிச்சிட்டு இருக்கதை பார்த்ததும் அவர் ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காருன்னு லேடி போலீஸ்க்கு புரியுது. அடுத்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகணுமா, அதனால லேடி போலீஸை இப்போதைக்கு வேன்ல உட்கார வைக்கிறாங்க. இதே நேரம் வீட்டுக்குள்ள எட்வர்டை குற்றத்தை ஒத்துக்க சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவர் அடிக்கிறாங்க. சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் அப்படி என்னதாண்டா கிரைம் நடந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க. வீட்டு ஓனர் கூட பிஸ்னஸ் டீல், அவரோட ஒய்ஃப் கூட இன்டிமெசின்னு எட்வர்ட்க்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தா அந்த நாளோட இரவு பயங்கரமாக இருந்திருக்கு. திடீர்னு ஓனர் ஒய்ஃபோட அலறல் சத்தம் எட்வர்ட்க்கு கேட்டிருக்கு. ஓனரும் அவரோட பெட்ல கிடையாது. ஒருவேளை ஓனர் தான் ஓனர் ஒய்ஃபை அடிச்சு டார்ச்சர் பண்றாரோன்னு எட்வர்ட் நினைச்சிருக்காரு. ஆனா அங்க நடந்ததே வேற. பைக் நின்றுட்டு இருந்த ரூம்க்கு எட்வர்ட் போய் பார்த்தப்ப பெட்ல ஜீனஸ் ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கான். அவனுக்கு பக்கத்துல ஓனர் கத்தியோட நின்றுருக்காரு. ஓனர் ஒய்ஃபு ஓனர் பக்கத்துல நின்றுருக்காங்க. ஜீனஸ் பார்ட்டி பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் நிதானம் இல்லாம இருந்தப்ப ஓனரே அவனை கொலை பண்ணிட்டார் போல. ஜீனஸ் தான் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து குடிச்சு அழிக்கிறான்ல. எட்வர்டு லைட் ஆன் பண்ணதும் ஓனர் எட்வர்டையே கொலை பண்ண சேஸ் பண்ணிக்காரு. ஏன்னா விட்னஸை விட்டு வைக்க கூடாதுல்ல. எட்வர்டு இந்த வீட்டுக்கு வந்தது யாருக்கும் தெரியாது. பயந்து போன எட்வர்டு கோழிகள் இருந்த ஷெட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க ட்ரை பண்றப்ப அவரோட காலு நறுக்கி வச்ச ட்ராப்ல மாட்டிருக்கு. ஓனரு இப்ப கத்தியை விட்டுட்டு கோடாரியை எடுத்துட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்து எட்வர்டை தேடி இருக்காரு. நரியப்ப பொந்து வழியா ஷெட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கு. நறுக்கி வச்ச ட்ராப்ல தான் எட்வர்டோட கால் மாட்டிருக்குல. ஓனர் வந்து தேடினப்ப எட்வர்ட் பக்கெப்போர்ல ஒளிஞ்சிட்டு இருந்தனால தப்பிச்சிருந்திருக்காரு. இதை எட்வர்ட் சொன்னதும் போலீஸ் இன்டர் பண்றாங்க. ஓனர் ஏற்கனவே நிறைய சேஸ் பண்ணப்ப சகதியில வழுக்கி கையில இந்த கோடாரி எங்கேயோ விழுந்துருச்சுன்னு சொன்னல, அப்புறம் எப்படி கோடாரியோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாருன்னு கேக்குறாங்க. கோடாரியை ஒருவேளை அவர் முன்னாடியே வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கலாம், நான் மறந்துருப்பேன், ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க, ஜேனஸை கொலை பண்ணது ஓனர் தான் எட்வர்ட் சொல்றாரு. இப்ப எட்வர்டை சுத்தி எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் நிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் காணோம். அவரை என்ன பண்ணீங்கன்னு எட்வர்ட் கேட்க, நீ எங்களையே கேள்வி கேட்குறியான்னு எட்வர்டை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எட்வர்டு ஓனர் கண்ணில் படாம காலில் ட்ராப் மாட்டின வழியோட மறைஞ்சு நின்றுருக்காரு. அப்ப அந்த மலையிலையும் ஓனருக்கும் ஓனரோட ஒய்ஃபுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. உங்க பையனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை, அவன் கேட்ட போலீஸ்காரன் வாங்கி தர மனசு இல்லாம அவனை கொலையே பண்ணிட்டீங்களேன்னு ஓனர் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஓனரு ஓனரோட ஒய்ஃபை போட்டு அடிச்சிருக்காரு. அப்போ ஓனர் ஒய்ஃபும் ஈவல் மூடுக்கு போயிருக்காங்க. எட்வர்டோட கதையை முடிச்சுட்டா அவரோட சூட்கேஸ்ல இருக்கிற பணத்தை வச்சு நாம சந்தோஷமா வாழலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜேனஸை கொலை பண்ண பழிய எட்வர்ட் மேல போடவும் டிசைட் பண்ணிக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானடா பேசிட்டு இருந்தீங்கன்னு எட்வர்ட்க்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எட்வர்டு சாதாரண ஆள் கிடையாதுல. சின்ன வயசுல பண்ண மாதிரியே அங்க இருந்த வக்கப்போர்ல தீ வச்சிருக்காரு. ஆனா இப்ப போலீஸ் கிட்ட வேற மாதிரி சொல்றாரு. மின்னல் வெட்டினால வக்கப்போர் தீ பிடிச்சிட்டதாவும் கடைசி நேரத்துல நரியோட பொந்து வழியை தப்பிச்சு போயிட்டதாவும் எட்வர்ட் சொல்றாரு. உடனே ப்ராசிக்யூட்டர் கிரைம் சீன்ல கிடைச்ச லைட்டரை காமிக்கிறாரு. அது எட்வர்ட் வச்சிருந்த ஸ்வீடன் நாட்டு லைட்டர் தான். அன்னைக்கு எட்வர்டு வக்கப்போர்ல வச்ச தீ சாராய செட்டப்க்கு பரவி இருக்கு. அதை பார்த்து ஓனர் பதறி போய் ஓடி வரப்ப அந்த செட்டப்பே வெடிச்சிருக்கு. இந்த அதிர்ச்சியில ஓனரோட ஒய்ஃப் இருக்கிற கேப்ல எட்வர்டு கைவரிசையை கட்டியிருக்காரு. ஏன் பணத்தை வாடா எடுக்க பிளான் பண்றீங்கன்னு ஃப்ளோரிங்க்கு அடியில ஓனர் மறைச்சு வச்சிருந்த பணத்தை எட்வர்டு எடுத்திருக்காரு. ஓனருக்கும் ஓனரோட ஒய்ஃபுக்கும் இடி மேல இடியா விழுகுது. ஓனர் ஒய்ஃபு ஒரு பக்கம் தீய அணைக்க ட்ரை பண்ணிக்காங்க. ஓனரு ஜேனஸோட பாடி பக்கத்துல உட்காந்து அழுதுருக்காரு. அப்படியே பொழுது விடிஞ்சிருக்கு. எட்வர்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அதே கட்டிலுக்கு அடியில தான் சத்தமே இல்லாம இருந்திருக்காரு. எந்திரிச்சு வெளியே வந்து ஜன்னல் வழியா பார்த்தப்ப ஓனரு அவரோட ஒய்ஃபை கோடாரியோட ஷார்ப் இல்லாத முனைய வச்சு தலைக்கு பின்னாடி அடிச்சிருக்காரு. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு பெட்டி எடுத்துக்கிட்டு எட்வர்ட் கிளம்பியிருக்காரு. மனசுடைஞ்சு போன ஓனர் அங்க இருந்த மரத்துல தூக்கு போட்டு தொங்குறத பார்த்துக்கிட்டே எட்வர்ட் கிளம்பியிருக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிரைம் சீனை எட்வர்ட் ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிட்டாரு. இப்ப பிரெக்னென்ட் லேடி போலீஸ்க்கு பிரசவ வலி வருது. அவங்கள வேற ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பா அவங்க எட்வர்ட் கிட்ட உன்னை ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்ல இருந்து தப்பிச்சா போதும்னு எப்படி ஓடி வந்தாரோ இப்பவும் அந்த வீட்ல இருந்து அதே பயத்தோட எட்வர்ட் வெளியே ஓடி வராரு. அங்க ஒரு டெட் பாடி கிடக்குது. அது வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் தான். நெஞ்சில கத்தி குத்தி இறந்து கிடக்குறாரு. அது கமிஷனருக்காக மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ண கொலை. இப்ப இந்த கொலையையும் எட்வர்ட் மேல ஃப்ரேம் பண்ண போலீஸ் ட்ரை பண்றாங்க. இன்ஸ்பெக்டரோட டெட் பாடி பக்கத்துல போய் எட்வர்ட் உட்காந்துட்டு இருக்கத போட்டோ எடுக்கிறாங்க. அவரோட நெஞ்சில குத்தி இருக்க கத்தியில எட்வர்டோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு.
எப்படின்னா, இன்ஸ்பெக்டர் தன்னோட உடம்புலேருந்து இம்ப்ளான்ட்டை எடுக்க சொல்லி எட்வர்ட் கிட்ட கொடுத்தது இந்த கத்தியை தான். ஆளை விடுங்கடா சாமின்னு எட்வர்ட் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு போலீஸு எட்வர்டை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாரு. அப்போ பெட்ரஸ்கி ஓடி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை தள்ளி விடுறாரு. எட்வர்டும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஓல்டு லேடியோட உதவியால் லேடி போலீஸ்க்கு குழந்தை பிறக்குது. லேடி போலீஸ் அந்த கையில் தூக்கி வச்சுக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு அப்பா ஹஸ்பண்டா இல்லை இன்ஸ்பெக்டரானு நமக்கு கிளியராக சொல்லலை. குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு தான் லேடி போலீஸ் நினச்சாங்க. குழந்தை பிறந்ததை பார்த்ததும் ஹஸ்பண்ட் சந்தோஷப்படுறாரு. ஹீரோவை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியே லாங் ஷாட்டில் காட்டுறாங்க. இதோட படம் முடியுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எட்வர்ட் அந்த வீட்டுக்கு போனப்ப அங்கிருந்த ஆட்களுக்கு எப்படி சடனாக மைண்டு சேஞ்ச் ஆகி ட்ராஜடியில் முடிஞ்சதோ அதே மாதிரி தான் 4 வருஷம் கழிச்சு போலீஸ் எட்வர்டை கூட்டிகிட்டு போகிறப்பவும் ட்ராஜடி நடந்திருக்கு. ஸோ அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, அதாவது த டார்க் ஹவுஸ்னு சொல்கிறதா இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.